வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி. எஸ்டர்டே சில இம்பார்ட்டன்டான நியூஸ் மட்டும் பார்க்கலாம். ஒரு பக்கம் ஆர்பிஐ க்ரூட் ஆயில் அதுக்கப்புறம் இன்ஃபிளேஷன் பத்தி வார்னிங் கொடுக்கறாங்க. இன்னொரு பக்கம் ஏஐ சிப் டிமாண்ட் காரணமா சாம்சங் சிப் பிரைசஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆதித்யா இன்ஃபோடெக்கோட 1500 crore ஃபண்ட் ரைஸ். தமிழ்நாடுக்கு 9450 crore ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ். அதுக்கப்புறம் ஆர்கேட் டெவலப்பர்ஸோட 5000 crore மும்பை ரீடெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த எல்லா நியூஸையும் இப்ப சிம்பிளா பார்க்கலாம். ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல 100% அந்த வார்த்தையை பயன்படுத்துறது குறித்து FSSAI ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். இதை தொடர்ந்து இமாமி, ஆப்பிஸ் இந்தியா, ஆம்வே இந்தியா, பான் பிஸ்கட், ஜூஸா ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் மாஸ்டர் செஃப் ஃபுட்ஸ், இந்த 6 கம்பெனிஸும் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்ல இல்ல அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்த 100% அப்படின்ற கிளைமை ரிமூவ் செய்ய சம்மதிச்சிருக்காங்க. ஸோ இது இன்வெஸ்டர் ஆங்கிள் பார்த்தா இம்மிடியட்டா எந்த ஒரு பெரிய ஃபினான்ஷியல் இம்பாக்டும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா பேக்கேஜிங், அட்வர்டைஸ்மெண்ட், அதுக்கப்புறம் ரெகுலேட்டரி கம்பைலன்ஸ் இதுல முக்கியமா இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் இனிமே 100% அப்படின்ற கிளைம்ஸை பயன்படுத்தும் போது ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப் ஒரு நியூ BSE 500 மொமெண்டம் வேல்யூ 50 இண்டெக்ஸ் ஃபண்டை லான்ச் செஞ்சிருக்காங்க. இந்த ஃபண்ட்ல BSE 500 யூனிவர்ஸ்ல இருந்து 50 ஸ்டாக்ஸ் செலக்ட் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. இங்க 2 கான்செப்ட் கம்பைன் ஆகுது. ஒன்னு வேல்யூ, இன்னொன்னு மொமெண்டம். அதாவது ரிலேட்டிவ்லி அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் இருக்கும் ஸ்டாக்ஸ்ல நல்ல பிரைஸ் மொமெண்டம் இருக்கும் ஸ்டாக்ஸும் செலக்ட் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. போர்ட்போலியோல ஒவ்வொரு குவார்டர்லயும் ரிவ்யூ செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. வைபவ் பட்லேக்கரை மீண்டும் MD அண்ட் CEOவா 5 இயர்ஸ்க்கு கண்டினியூ செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க HDFC லைஃப்ல. அண்ட் நீரஜ் ஷா அவங்கள CFOவா 5 இயர்ஸ் அகைன் கண்டினியூ செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க HDFC லைஃப்ல. ஆதித்யா இன்ஃபோடெக் 1500 crore ஃபண்ட் ரைஸ் செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான போர்டும் அப்ரூவல் கொடுத்திருக்கு. QIP, பப்ளிக் இஷ்யூ இல்ல காம்பினேஷன் மூலமா ஃபண்ட் ரைஸ் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஃபண்ட் ரைஸ் பண்றத எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னு கிளியரா அவங்க சொல்லல. ஹுண்டாய் அவங்களோட கார் பிரைசஸை இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அப் டு 1% வரைக்கும். இது செப்டம்பர் 2026 முதல் அமலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மாடல்ஸ்க்கும் 1% இன்க்ரீஸ் கிடையாது. மாடல்ஸ் அண்ட் வேரியண்ட்டை பொறுத்து ஹைக் மாறலாம்னு சொல்லியிருக்காங்க. மெயின் ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்புட் காஸ்ட், கமாடிட்டி பிரைசஸ், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி. ஸோ இதனாலதான் நாங்க இன்க்ரீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. மாருதி சுசுகி ஆல்ரெடி இன்க்ரீஸ் பண்ணதை நம்ம பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து இப்ப ஹுண்டாயும் இன்க்ரீஸ் பண்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் 9450 crore ஒர்த்தான ரயில்வே மல்டி டிராக்கிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்திருக்கு. டோட்டலா 410 கிலோமீட்டர் ரயில்வே ட்ராக் சேர்க்கப்பட போறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு இது முக்கியமான ப்ராஜெக்டும் கூட. பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் மட்டும் அல்லாம கோல், ஸ்டீல், சிமெண்ட், கண்டெய்னர்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஃபுட் கிரெயின்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போற ஃப்ரைட் மூவ்மெண்ட்டும் இதுல பெனிஃபிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ட்ராக் லேயிங், சிக்னலிங், எலக்ட்ரிபிகேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் அப்படின்னு ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட லிஸ்டட் கம்பெனிக்கு ஆர்டர் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ ஆக்சுவல் டெண்டர்ஸ் யாருக்கு போறதுன்றத பாக்குறது தான் முக்கியமே. இண்டிகோல ஆன்லைன் புக்கிங் சிஸ்டம் ஆகஸ்ட் 19 எஸ்டர்டே ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஏற்பட்டிருக்கு. அதனால ஒரு சில கஸ்டமர்ஸால ஃபிளைட் சர்ச், அப்புறம் ஷெட்யூல் செக்கிங், ஃபேர் செக்கிங் எல்லாம் பண்ண முடியல. ஃப்ரெஷ் டிக்கெட் புக்கிங்கும் செய்ய முடியாம இருந்திருக்கு. ஸோ கம்பெனியோட டெக்னிக்கல் டீம்ஸ் ரீசால்வ் செய்ய ஆரம்பிச்சுட்டதா சொல்லியிருக்காங்க. பட் இது ஒரு டெக்னிக்கல் டிஸ்ட்ரப்ஷன் மட்டும்னு சொல்லியிருக்காங்க. சாம்சங் அவங்களோட அட்வான்ஸ்டு சிப் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் பிரைஸை அப் டு 15% வரைக்கும் இன்க்ரீஸ் செஞ்சிருக்காங்க. ஏஐ சிப் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி டைட் ஆகுது, சிப் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சாம்சங்க்கு இது ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ ஏஐ டிமாண்ட் தொடர்ந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால சாம்சங்க்கு பிசினஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஹிந்துஸ்தான் யுனிலீவர் பெக்கோ மேல டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. பெக்கோல அட்வர்டைஸ்மெண்ட், சர்ஃபெக்சல், அதுக்கப்புறம் விம்ல உள்ள சில இன்கிரீடியன்ட்ஸ் ஸ்கின் இரிட்டேஷன், அதுக்கப்புறம் அலர்ஜிஸ் ஏற்படுத்தலான்னு கிளைம்ஸ்ல சொல்லியிருக்காங்க. HUL இது ஒரு சேலஞ்சா செஞ்சிருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட்ல இந்த பிளியா ஆகஸ்ட் 21ஆம் தேதி ஹியரிங்க்கு வருது. இங்க முக்கியமா பார்க்க வேண்டியது அட்வர்டைஸ்மெண்டிங் கிளைம்ஸ் மட்டும் இல்ல,
ப்ராடக்ட் சேஃப்டி கிளைம்ஸும் கூட. ஆர்பிஐ எம்பிசி மினிட்ஸ்ல கவர்னரான சஞ்சய் மல்ஹோத்ரா ஒரு இம்பார்ட்டன்ட் வார்னிங் கொடுத்திருக்காரு. இந்தியாவுடைய இன்ஃபிளேஷன் இப்போதைக்கு பெரும்பாலும் சப்ளை செயின் ஃபேக்டர்ஸ் காரணமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் 2 மேஜர் ரிஸ்க் இருக்கு. ஒன்னு வெஸ்ட் ஏஷியாவோட ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், அடுத்ததா க்ரூட் ஆயிலோட வால்டிலிட்டி. ஸோ க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா பெட்ரோல் டீசல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட், ப்ரொடக்ஷன் காஸ்ட், ப்ராடக்ட் பிரைசஸ், இன்ஃபிளேஷன் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஒரு ஆர்பிஐக்கு ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் செய்யணும், அதே நேரத்துல எக்கனாமிக் growth-ஐயும் சப்போர்ட் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. க்ரூட் அதிகமா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்ஃபிளேஷன் அதிகரிக்கலாம். ஆர்பிஐ ரேட் கட் செய்யும் ஃபிளெக்சிபிலிட்டி குறையலாம். பேங்க்ஸ், ஆட்டோ, ரியல் எஸ்டேட் இது போன்ற ரேட் சென்சிட்டிவ் மீது பிரஷர் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. எஸ்கார்ட்ஸ் குபுட்டா உத்தரப்பிரதேஷ்ல 2000 crore-க்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய புதிய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அமைக்க பிளான் பண்ணியிருக்காங்க. டிராக்டர்ஸ், ஃபார்ம் எக்யூப்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் பிசினஸ்ல கம்பெனி இப்ப இருக்காங்க. நியூ பிளான்ட் மூலமா மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி அதிகரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரைசிங் டிராக்டர் அதுக்கப்புறம் ஃபார்ம் எக்யூப்மெண்ட் டிமாண்டை மீட் செய்ய இது உதவலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு லாங் டேர்ம் கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் ஸ்டோரி. எல்என்டி நெக்ஸ்ட் இன்ஃப்ரா ட்ரஸ்ட்ல 2 கோடிக்கு அதிகமான யூனிட்ஸ் வாங்கியிருக்காங்க. இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 199 crore. ஸோ இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ஸோ அதாவது எல்என்டி ஒரு கம்பெனியை வாங்கல, அங்க இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சிருக்காங்க. ஆர்கேட் டெவலப்பர்ஸ் மும்பைல 4 ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டோட்டல் ஏரியா பாத்தீங்கன்னா 11.17 acres. ஸோ சேலபிள் கார்பரேட் ஏரியா 15 lakh square feet. ஸோ இது மூலமா அவங்களுக்கு ரெவென்யூ டர்ன் ஓவர் அரௌண்ட் 5000 crore கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.